மக்களின் ஆதரவு ஏற்கனவே நாங்கள் ரிசர்வ் ஆயிடுச்சு தாவேக்காவுக்கு. அதை எப்படியாவது மடை மாற்றம் செய்ய முடியுமான்னு முதலமைச்சர் இன்னைக்கு செய்திருக்கிற வேலை இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். தமிழ்நாட்டில் ஆட்பெரும் சேனையோடு அணி திரட்டி கொண்டது எங்கள் தலைவர் போர்க்களத்துக்கு வருவார். எதிர்கொள்ள முடியாமல் திமுக திணறும், திக்குமுக்காடும், திசை தெரியாமல் தவிக்கும். ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுகிறேன். எனக்கு கிடைத்த தகவல், 2 பவுன் நகையை கொண்டு பேங்கில், கூட்டுறவு பேங்கில் வைங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கிடுங்க, இந்த மாசமே உங்களுக்கு கடன் தள்ளுபடின்னு அறிவிப்பு வந்துருங்கிறான். யாருக்கு பொழுதுபோக்குறா? பேராசிரியருக்கு பிறந்த நாளை கொண்டாடைய உனக்கு போக்கு இல்லையே, நீ போய் பொழுதுபோக்கு கட்சி நீங்க கட்சியை சொல்ற ஒரு கோஷ்டியா இது? உனக்கு வேட்டு வைக்க வந்த கூட்டம் இது. 2026 அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அவருக்கு வேட்டு வைக்க வேண்டிய யாரு முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், ஓலமிடும் கடல் ஊமை ஆனாலும் ஆகும், கள்ளிப்பால் கண்ணோயை நீக்கினாலும் நீக்கும். உதயநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு நாளும் வர முடியாது. மகாபாரதத்துல மாமன் சகுனி, சித்தரஞ்சன் தாஸ்ல மருமகன் சகுனி. இது என்ன அத்துமீறல் இது? அப்ப ஆண்டாண்டு காலம் அந்த கட்சிக்கு உழைத்தவனுடைய உள்ளமெல்லாம் கொதி நெருப்பா எரியாது. உன் குடும்பம் மட்டும்தான் திமுகவுக்கு பாடுபட்டுதா? உன் குடும்பம் மட்டும்தான் திமுகவுக்காக நேரமும் காலத்தையும் செலவழிச்சுதா? அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதுக்கு யாரு? அவன் ஆப்பிளுக்கு மாங்காய்க்கே வித்தியாசம் தெரியாத மாங்காமடே. அவளுக்கு சின்ன மாம்பழம், அவன் ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டான். அந்த பைத்தியம் சொன்னதை என்கிட்ட கேள்வியை கேட்குறீங்க. அண்ணாவின் புத்தகத்தை நீ வெளியிட்டிருக்கணும், வெளியிடல. இன்னொரு பதிப்பகம் வெளியிடுகிறது. அறிவாலயத்தில் இது வெளியிடுறதுக்கு கொஞ்சம் இடம் தாங்கன்னு கேட்குறாங்க. கலைஞர் அரங்கத்தை கொடுக்கறாங்க, அதுக்கு வாடகை வாங்கிட்டாங்க. கோவாவின் விடுதலை வீரனை மைக்கேல் ரானடை விடுவித்து தந்தால் அதைத்தான் நான் சார்ந்திருக்கிற திமுக எதிர்பார்க்கிற பரிசு, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற பரிசு தருவீர்களான்னு அண்ணா கேட்டார். கோப்பாண்டவர் உருகிட்டார். தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத அரண், தாண்ட முடியாத அகழி தாவேக்கா. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மகளிருக்கு, அதாவது 1,31,00,000 பெண்களுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் தமிழக அரசு அவங்கவுங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க. இனிமேல் வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிற பேச்செல்லாம் போச்சு. வீட்டுக்கு வீடு விடியல் அப்படிங்கிற மாதிரி நிலை மாறிடுச்சு அப்படின்னு திமுகவினரும் கூட்டணி கட்சிக்காரங்களும் ஒரே குஷியில இருக்காங்களே. இல்லையே, மகளிர்லாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. குஷியில இன்னைக்கு இருக்கவே முடியாது. ஏன்? 5,000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படித்தானே இருக்காங்க. மக்கள் எவ்வளவு தெளிவா இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன தெளிவு? நீங்க திமுக 5,000 ரூபாய் கொடுத்த அன்னைக்கு தானங்க எங்க தளபதி விஜய் கூட்டம் சேலத்துல எவ்வளவு மகளிர் வந்தாங்க பாத்தீங்களா? இல்ல, அதாவது உங்க சேலத்துக்கு போன பிறகுதானே இவரு அக்கௌண்ட்ல போட்டாரு. அப்படி இல்லையே, அவங்கள வங்கி கணக்குல வந்துருச்சு, அதுக்கு பிறகுதான் போறாங்க. அப்படியா? அதாவது மக்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க மக்கள் ஒன்றும் ஆடு கிடையாது. ஆடுன்னா நேர்ந்து விட்டுருக்கும் அம்மன் கோவிலுக்கு. ரொம்ப ஆடை கொண்டாடுவாங்க. பருத்தி, புண்ணாக்கு, இலை, தழைன்னு போட்டு டெய்லி குளிப்பாட்டுவாங்க. அம்மன் கோவிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடுன்னு மரியாதையோட வச்சிருப்பாங்க. நேர்த்தி கடன் நிறத்தினக்கு இன்னோவா கார்ல ஏத்திடுவாங்க. கோவிலுக்கு கொண்டு போக இருக்கங்குடி கொண்டு போகணும். அப்ப கூட இனோவா கார் தானா? கேளுங்க, நீங்க இனோவா காரை விடவே மாட்டீங்களா? பள்ளியூர்ல இருந்து போகணும் இருக்கங்குடிக்கு. காரு இந்த போயிட்டு இருக்க ஆடு வண்டிக்குள்ளே துள்ளி குதிக்குது. நான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன், இப்படி இன்னோவா கார்ல பயணம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையேன்னு ஆடு துள்ளி குதிக்குது.
இன்னோவா கார் இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் வந்தாச்சு. கீழே இறக்குறாங்க. ஆடு கீழே வருது. ம். கோவிலை பார்க்குது. நான் இதுவரைக்கும் கோவிலே பார்த்தது இல்லையே. இன்னைக்கு என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லுது. ம். ஒரு தரையில ஊனி அதை கட்டுறாங்க. கோவில் வாசல்லே என்ன கட்டி விடுறாங்களேன்னு ஆடு மகிழ்ச்சி அடையுது. ம். தரிசனத்துக்கு காத்திருக்கவன்லாம் காத்திருக்கான். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்புன்னு. பிறகு பூசாரி வந்தாரு. மஞ்சளை அதுக்கு நெத்தியில அடிச்சாரு. ம். இதுவரைக்கும் எனக்கு யாரும் மஞ்சளே பூசினது இல்லையே. ம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டேன்னு ஆடு அகமகிழ்து. ம். அடுத்து ஒரு மாலையை தூக்கி இன்னொரு பூசாரி கழுத்துல போடுறான். ம். இவ்வளவு நாளும் எனக்கு யாரும் மாலையும் போட்டதில்லை, மரியாதையும் செலுத்துறதில்லை, இன்னைக்கு செலுத்துறாங்களேன்னு ஆடு துள்ளி குதிக்குது. ம். அடுத்தது இன்னொரு தான் அரிவாள் எடுத்துட்டு வர்றான். ம். வெட்ட போறான். நீங்க மாலை போட்டது, இன்னோவா கார்ல ஏத்துனது, மஞ்சள் பூசினதெல்லாம் என்னை விட்டதானா ம். அப்படின்னு ஆடு கேட்டுதான். ம். அந்த ஆடு மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க. ம். ஏன்னா பெண்களின் ஆதரவு ஏற்கனவே நாங்க ரிசர்வ் ஆயிடுச்சு தாவேக்காவுக்கு. ம். அதை எப்படியாவது மடைமாற்றம் செய்ய முடியுமான்னு முதலமைச்சர் இன்னைக்கு செய்திருக்கிற வேலை. ம். இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்டு மந்தைகள் கிடையாது. ஆமா, நீங்க இது நினைக்கிற அதிகார மாதிரி துஷ்பிரயோகம். கோடை காலத்திற்கும் சேர்த்து 5000. இதற்கு முன்னால் கோடை காலமே வந்தது இல்லையா? ம். இதற்கு முன்னால் எல்லாம் வசந்த காலம் தானா? ம். இதற்கு முன்னால் எல்லாம் இலையுதிர் காலமா? ம். முன்பனி காலமா? பின்பனி காலமா? கூதிர் காலமா? எந்த காலம்? இப்போதான் கோடை காலம் வரப்போகிறதா? இப்போதான் முதலமைச்சருக்கு தெரிகிறதா? கோடை உனக்கு வந்திருக்கிறது. கோடையை நீங்கள் சந்திக்க வேண்டும். சட்டமன்ற குருஷேத்திரத்தில் ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக களத்தில் நிற்கிறாய் விஜய். இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கு மத்தியிலையும் அவர் பொலிட்டிக்கல் பாம்புனார். அது வேலை செய்ய ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கலகம் நடக்கிறது. நீ நான் சொல்லி எங்க கட்சிக்கு வர இருக்கிறாங்க. விரைவில் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் ஆட்பெரும் சேனையோடு அணி திரட்டி கொண்டது எங்கள் தலைவர் போர்க்களத்துக்கு வருவார். எதிர்கொள்ள முடியாமல் திமுக திணறும், திக்குமுக்காடும், திசை தெரியாமல் தவிக்கும். இப்ப போர் தயாராயிடுச்சு. தாவேக்காவோட காங்கிரஸ் கண்டிப்பா வந்துடுறாங்க. அப்படிதான் சூழல். ம். நிலைமை தான். நான் தலைவர்கிட்ட பேசவோ நான் யார்ட்டையும் கேட்டோன்னு சொல்லலை. நானும் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளனாக செய்திகளை உள்வாங்கி நாட்டில் நடக்கிற நடவடிக்கைகளை பார்த்த பிறகு அந்த முடிவுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ விக்கிரவாண்டியில போட்ட வெடிகுண்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கோடைகால நிதி பத்தி சொன்னீங்க. கோடையில மோர் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தர்பூசணி கொடுப்பாங்க, அதிகபட்சம் போனா இளநீர் கூட கொடுப்பாங்க. ஆனா அது என்ன கோடைகால சிறப்பு நிதின்னு நீங்க வாங்கிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு இதுவரைக்கும் இந்திய அரசியல் நடந்ததே இல்லையே. அது என்ன ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றாங்களே. அரசுடைய கஜானாவுடைய காசு எடுத்து நீங்க வந்து மக்கள் அவரு நாளைக்கு சிறப்பு சட்டசபை இடைக்கால கூட்டத்தில் வருது. ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுகிறேன். எனக்கு கிடைத்த தகவல் 2 பவுன் நகை இப்பவுமே திமுக காரன் வைக்க சொல்றான் பெண்கள்கிட்ட. புரியலையே. 2 பவுன் நகை கொண்டு பேங்க்ல கூட்டுறவு பேங்க்ல வைங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கிடுங்க, இந்த மாசமே உங்களுக்கு கடன் தள்ளுபடின்னு அறிவிப்பு வந்துருங்கிறான். இப்பவே பிரச்சாரம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி தாவேக்கா எதிர்கொள்ள போகிறது? நீங்க வந்து யார்ட்டையும் உங்க தலைவர் பேசும்போது சொல்றாரு, 1000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க, ஆமா, ஆனா ஓட்ட எனக்கு போடுங்க அப்படிங்கிறாரு. அவருக்குனாலதான் அவருக்கு வருகையும் தாவேக்காவின் வளர்ச்சியும் தலைவர் விஜய்க்கு கிடைக்கிற வரவேற்பும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை இப்படியெல்லாம் செய்ய தூண்டுகிறது. ஆனா துணை முதல்வரும் இளைஞரணி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, கட்சியை வந்து பொழுதுபோக்கா நடத்தாதீங்க அப்படின்னு தாவேக்கா பார்த்து சொல்றாரு. நீங்க தான் பொழுதுபோக்கா நடத்துறீங்க. இன்னைக்கு முரசொலியை பாருங்க. அண்ணா ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு சேகர் பாபு. பட்டியலை பாருங்க, யாரெல்லாம் பேசுறான்னு. ஞானசம்பந்தனுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் பேச்சாளர், அதனால அவர் பேச. என்னங்க இது? அப்ப திமுக எவ்வளவு ட்ரையா இருக்குது பாத்தீங்களா? நீங்க தான் பொழுதுபோக்கு நடத்துறீங்க, நாங்க அப்படி இல்ல. பொழுதுபோக்கு மீட்டிங் நடத்துறாங்க, நீங்க கட்சியே நடத்துறீங்களா? இல்லையே, நாங்க பழுது நீக்க பாடுபட்டு இருக்கோம்.
நாங்க கொள்கை தலைவர்களை வழிபட்டு மேடையில தமிழ் வாழ்த்து சொல்லி அதுக்கு பிறகு கொள்கை பாடல் முழங்கி அதற்கு பிறகு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கூட்டம் நடத்துகிற கட்சி தமிழ்நாட்டில் தாவேக்காங்க. நீங்க கொள்கையை கொண்டாடுறீங்களா? அது ஆலமரம். நீங்க இப்பதான் கொள்கை பற்றி செடியா கவலைப்பட வளர்றீங்க. 1 மாத காலம் உதயநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறியே, 1 வருட காலம்னு சொல்லி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறியே. நான் கேட்கிறேன், ஆணாக பிறந்த தமிழன்னை, என்னை போல் 1000 பேரை உருவாக்கிய ஞான பெண்ணை, காலத்தால் மூத்த மொழி பெற்ற பிள்ளை, கோலச் சொல்லறிஞர் அண்ணாவிற்கு வாய்த்த தம்பி, 50 வருட காலம் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் கலைஞர் அவர்களே பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவனாக இருந்த பொழுது பேராசிரியரை நாவலரை அழைத்து பொதுக்கூட்டம் நடத்தியவர் கலைஞரே. அந்த பேராசிரியருக்கு டிசம்பர் 19ஆம் தேதி பிறந்த நாள். ஒரு கூட்டம் முடியா? யாரு குழு பொழுதுபோக்குறா? பேராசிரியருக்கு பிறந்த நாளை கொண்டாடைய உனக்கு போக்கு இல்லையே. நீ போய் பொழுதுபோக்கு கட்சி நீங்க கட்சியை சொல்ற? நீ இல்ல பொழுதுபோக்கு போக்கையே தெரியலையே உங்களுக்கு. உங்க கூட்டமெல்லாம் அட்டர் ஃபெயிலுவர் ஆகுது. வடக்கு மண்டல மாநாடு, தென் மண்டல மாநாடெல்லாம் அட்டர் ஃபெயிலுவர். தலைவர் பேசிட்டு இருக்கும் போதே எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க. இப்படி ஒரு நிலைமை திமுகவுக்கு வரலாமா? 7 மணிக்கு தொடங்குற கூட்டத்தை 7 மணிக்கு முடிக்கிற. அப்ப திமுக கூட்டங்கள்லாம் அட்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிறீங்க. அட்டர் ஃபெயிலியர். திரு நாஞ்சில் சம்பத் திமுக இருந்தா கூட்டம் கூடியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு ஆளுமைங்க. அது திமுக போட்ட பிச்சை இல்ல. நான் என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு, எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொல்லி நான் அன்னன்னைக்கு சிந்திச்சு ஒரு ஆராய்ச்சியாளனாகத்தான் நான் மேடைக்கே வர்றது. நீங்க இருக்க கட்சியை தானே பொழுதுபோக்கு கட்சின்னு சொல்றாரு. எப்படி பொழுதுபோக்கு கட்சின்னு சொல்றாரு? அதுக்கு சொல்ல முடியுமா? கோஷ்டிங்கிறாரு. அதுக்கு பார்க்கலையா? ஒரு கோஷ்டி அலையுதுங்கிறாரு. ஒரு கோஷ்டியா இது? உனக்கு வேட்டு வைக்க வந்த கூட்டம் இது. 2026 அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அவருக்கு வேட்டு வைக்க வேண்டிய யாரு முதலமைச்சர்? உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், ஓலமிடும் கடல் ஊமை ஆனாலும் ஆகும், கள்ளிப்பால் கண்ணோயை நீக்கினாலும் நீக்கும். உதயநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு நாளும் வர முடியாது. இப்படிதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சொன்னீங்க. ஆனா இப்ப இல்ல, மு.க. ஸ்டாலின் அப்படி சொல்லல. ஏன்னா அவர் ஒரு அரை நூற்றாண்டு கால உழைப்பு. அவருக்கு பின்னாடி அவர் கலைஞர் காலம் வரைக்கும் அவர் காத்திருந்தார். உன்னுடைய முறை வர வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்றார் அண்ணா. உதயநிதிக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. திரு சபரீசன் கூட இப்போ திமுகவில் அங்கங்க மீட்டிங்லாம் கலந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளரோட கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார்னு. அடுத்து வாரிசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மகாபாரதத்துல மாமன் சகுனி, சித்தரஞ்சன் தாஸ்ல மருமகன் சகுனி. இது என்ன அத்துமீறல் இது? அப்ப ஆண்டாண்டு காலம் அந்த கட்சிக்கு உழைத்தவனுடைய உள்ளமெல்லாம் கொதி நெருப்பா எரியாது. உன் குடும்பம் மட்டும்தான் திமுகவுக்கு பாடுபட்டுதா? உன் குடும்பம் மட்டும்தான் திமுகவுக்காக நேரமும் காலத்தையும் செலவழிச்சுதா? எத்தனை குடும்பங்கள் இருக்கு? வாலிப பெரியார் ஏவிபி ஆசை தம்பி 1900 எமர்ஜென்சிக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரே இடத்துல திமுக வென்றது. வடசென்னையில் ஏவிபி ஆசை தம்பி இந்த நாட்டில் தலை மொட்டையடிக்கப்பட்டு காந்தியார் சாந்தியடை என்ற நூல் எழுதுவதற்காக சிறைக்கனுப்பு சென்றவர். வாலிப பெரியார் ஆசை தம்பிக்க வாரிசுகள் திமுகவில் இருக்கிறாங்களா, இயங்குகிறார்களா? அண்ணன் ஸ்டாலின் மிசா சட்டத்தில் கைதாகி சிறைச்சாலைக்குள் இருந்த பொழுது இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டுமிராண்டி வித்யாசாகர் என்கிற அதிகாரி அண்ணன் ஸ்டாலினை தாக்குவதற்கு முயற்சித்த பொழுது அந்த தாக்குதலை தன்னுடைய மார்பில் தாங்கி கொண்டவன் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் சிங்க தமிழன், திமுகவினுடைய பிரபகண்டா செக்ரட்டரி சிட்டிபாபு. அந்த சிட்டிபாபுக்கு குடும்பத்தில் உள்ளவனுக்கு அரசியல் இடம் உண்டா? 50 தலைவர்கள் ஒருத்தி சத்யவாணி முத்தம்மா, அண்ணாவினுடைய அமைச்சரவையில் அமைச்சர். அன்னைக்கு இந்த அன்னை சத்யவாணி முத்துவனுடைய மகள் சித்திரமுகி எங்கே இருக்கான்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த கட்சியில் இடம் உண்டா? கருணாநிதி செய்யாத தியாகத்தை செய்தவர்கள் அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. நாவுக்கரசர் நாஞ்சிலார் இந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்கமென கர்ஜித்தவர். தாரகேஸ்வரி சின்கா, நந்தினி சத்பதி, பூபேஷ் குப்தா போன்ற தலைவர்களோடு பழகியவர். அன்னை இந்திராவினுடைய அன்புக்கு பாத்திரமானவர்.
அவருடைய குடும்பம் இன்னைக்கு என்ன? மூக்காத்தாள் தெருவில் இருந்த வீடை வித்துட்டு தெருவில் வந்துட்டாங்களே. 59 வயசாகுது, 62 வயசாகுது அவருடைய மூத்த மகனுக்கு. கல்யாணம் ஆகலையே. 55 வயசு உன்னிகிருஷ்ணன், வாய் பேச முடியாத தம்பி, எம்காம் படிச்சவன், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அவருடைய ஒரு மகள் எம்ஏ பிரெஞ்சு முடிச்சவா, பிரெஞ்சு தூதுவாரத்துல வேலை பார்த்தவா, கல்யாணம் ஆகலையே. ஒரே வீடு, மூக்காத்தால் வீடை வித்துட்டாங்க. நாரோல பிஷப் ஹவுஸ் முன்னாடி வீடு இருந்துச்சு, வித்துட்டாங்க. நான் சொன்ன அதுல ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு தொகுதி, அவர் நின்ன தொகுதியை கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அழகு பார்த்திருக்கிற வேலையை திமுக செய்திருக்க வேண்டாமா? இதனால ஒரு குடும்பம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதா? வரக்கூடிய ராஜ்யசபா தொகுதி எம்பிக்கு கூட சபரீசன் பெயர் பரிந்துரைக்கப்படாது, அனுப்பிடுவாங்க. இப்போ கட்சியினரோட ஒரு ஈடுபாடு அதை செய்வாங்க. அவங்க வியாபாரம் தானங்க பண்றாங்க. தரகு வேலை பார்க்குற வேலை தான் திமுக செய்யுது. யாருக்கு தரகு வேலை பார்க்குறாங்க? எல்லாருக்கும். அவங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி நல்லாட்சி? நாட்டு மக்கள் எல்லாம் இது ஆட்சியாங்க. உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி துறை அமைச்சர் யாருன்னு? யார்? சிவசங்கரன். அப்படியா? ஆமா, அப்படிதான் கவர்மெண்ட் கெஜெட்ல இருக்கு. கெஜெட்ல இருக்கு. கேளுங்க. அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்து போர்ட்ஃபோலியோ லாக அறிவிக்கப்பட்டு துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் சிவசங்கர். அந்த துறையில சிவசங்கர் ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. எல்லாவற்றையும் முடிவெடுக்கிறவர் 10 ரூபாய் பாலாஜி. அது எப்படி அவர் எடுக்க முடியும்? எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்க முடியுமான்னு கேட்காதீங்க, எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அந்த லாகாவில இந்த நாட்டில் ஒரு அத்துமீறி எல்லா நடவடிக்கையும் கண்காணிப்பதல்ல, அந்த லாகாவை இயக்குகிறதே இன்னொரு ஆள்னா இதுக்கு பேர் ஆட்சியாங்க. இல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரமே இதுதான். சிவசங்கர்ட்டே போய் கேளுங்க, இந்த நிலைமையிலே இருக்கீங்கன்னு. அவர் எப்படி ஒத்துக்குவாரு? கையெழுத்து எங்க போடணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறான் பாலாஜி. அதான் இந்த ஆட்சி. அப்போ அது முறையான ஒரு ஆட்சி நடக்கல. அப்படி நடக்காது. ஊழல், அவ்வளவுதான். ஆனா நீங்க ஊழல் பத்தி பேசும்போது அதிமுக தானே பேசுறீங்க, திமுக தீய சக்தி தான் சொல்றீங்க. ஆனா ஊழல் அதை பத்தி உங்க தலைவர் கூட பேசுறது இல்லையே. திமுகவும் ஊழல் தான். அதுதான் ஊழலற்ற ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். இப்போ அதிமுகவில் இருந்து திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பேசும்போது சொல்றாரு, நீங்க முன்னுதாரணமா படத்துல எல்லாம் போட்டிருக்கீங்க. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் ஆண்மை இருந்தா, தில் இருந்தா, திராணி இருந்தா இவங்களுடைய படத்தை போடாம பேசுங்க அப்படிங்கிறாரு. அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதுக்கு யாரு? அவன் ஆப்பிளுக்கு மாங்காக்கே வித்தியாசம் தெரியாத மாங்காமடே. அது என்ன ஆப்பிளுக்கும் மாங்காவுக்கும் வித்தியாசம் தெரியல? பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா அங்க திண்டுக்கல்ல நின்றுச்சு. அவளுக்கு சின்ன மாம்பழம். அவன் ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டான். அந்த பைத்தியம் சொன்னதை என்கிட்ட கேள்வியா கேக்குறீங்க சார்? அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். அவருக்கு என்ன தெரியும்? உனக்கு இந்த மாதிரி ஒரு அநாகரிகமா பேசுறீங்க. என்னங்க தெரியும் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு? அவர் ஒரு அமைச்சரா இருந்தவர் சார், முன்னாள் அமைச்சர் அவரு. ஆமா. இன்னைக்கு கட்சியினுடைய அதிமுக ஒரு பெரிய மாபெரும் கட்சியினுடைய பொருளாளர். ஆமா. அவருக்கு போய் என்ன தெரியும்னு கேக்குறீங்க? எப்படி பொருளாளர்னா அடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு போ. நாங்க யாரை போடணுங்கிறது நாங்க தீர்மானிக்கிறோம். அண்ணா விதையாக விழுந்தவர், அண்ணா நதியாக நடந்தவர், அண்ணா பாம்பின் பல்லிலும் பால் கறந்தவர், அண்ணா வேம்பின் கிளையிலும் கூடு கட்டியவர். அண்ணா ஒரு சகாப்தம். அந்த தலைவனிடத்தில் இருக்கிற எல்லா நல்ல அம்சங்களையும் எங்கள் தலைவர் எடுத்துக் கொள்கிறார். அண்ணாவை நீங்க இருட்டடிப்பு செய்வீங்க, அண்ணாவை கொண்டாடினீங்களா? திமுகவை கொண்டாடலீங்க. அதான் சொன்னாரு, யாரோ ஆரம்பிச்ச கட்சிக்கு யாரோ உரிமையை கொண்டாடுறாங்க அப்படின்னு உங்க தலைவர் சேலத்துல பேசும்போது பேசினாரு. அதான் அண்ணாவினுடைய கட்சி. அது அண்ணாவினுடைய லட்சியத்தை நீங்க நிறைவேற்றுவதற்கு ஒரு துரும்ப தூக்கி போடல. எல்லா இடத்திலையும் கலைஞர், எல்லா இடமும் கலைஞர். கட்சி இயங்கக்கூடிய அலுவலகத்தின் பேரே அண்ணா அறிவாலயம். அது கலைஞர் வச்சது. கேட்டீங்களா? இன்னைக்கு அந்த திமுகவில் அண்ணாவுக்கு இடம் இல்லை. அண்ணாவினுடைய படைப்புகளை யார் கொண்டு வந்திருக்கணும்? திமுக கொண்டு வந்திருக்கணும். தமிழ்மண் பதிப்பகம் இளவழகனார் வட்டிக்கு கடன் வாங்கி புத்தகத்தை பதிப்பிடுகிறவர். பாவேந்தர் பாரதிதாசனுடைய படைப்புகள் அனைத்தையும் பாவேந்தம் என்கிற பேர்ல கொண்டு வந்தார். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார்
அவர் யார்? அவருடைய படைப்புகளை யாரை கொண்டு வந்திருக்கணும்? திமுக கொண்டு வந்திருக்கணும். அவர் அப்பாத்துரையும்னு கொண்டு வந்தார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவருடைய படைப்புகள் அனைத்தையும் தேவநேயம்னு தமிழ் மண் பதிப்பகம் ஐயா இளவழகனார் கொண்டு வந்தார். அவர்தான் அண்ணாவினுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் தேடுகிறார், தேடி தேடி பதிப்பிக்கிறார், அச்சேற்றுகிறார். திமுகவுக்கு தலைவராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலினை போய் அணுகி இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கூப்பிடுகிறார். அண்ணன் ஸ்டாலின் இசைகிறார். அண்ணாவின் காலத்தில் 25 வயதில் நாடாளுமன்ற உறுப்பினரான விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அண்ணாவினுடைய லட்சியத்தை காப்பதற்கு வந்தேன் என்று அவதாரம் எடுத்த அண்ணன் வைகோ போன்றவர்கள் அந்த ஐயா ஆசிரியர் வீரமணி போன்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அண்ணாவின் புத்தகத்தை நீ வெளியிட்டிருக்கணும், வெளியிடல. இன்னொரு பதிப்பகம் வெளியிடுகிறது. அறிவாலயத்தில் இது வெளியிடுறதுக்கு கொஞ்சம் இடம் தாங்கன்னு கேட்கறாங்க. கலைஞர் அரங்கத்தை கொடுக்கறாங்க. அதுக்கு வாடகை வாங்கிட்டாங்க. அதான் அண்ணாமலை கொண்ட பற்றா நான் கேட்கிறேன். தமிழ் மண் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நடந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வாடகை வாங்குறீங்க அப்படிங்க உங்க கேள்வி. கண்ணீர் வந்துட்டு எனக்கு. அவங்க இடத்துல நடத்துறதுக்கு நீங்க வாடகை கொடுத்தானே ஆகணும். அதான் சொல்றேன். அது கூட உனக்கு கொடுக்க முடிய மனசு வரலையே. இளவழகனாரையே கொண்டாடி இருக்கணும். அவர் கொரோனா காலத்துல அந்த நோய்க்கு பலியாகிட்டார். எவ்வளவு செய்யணும் அண்ணாவுக்கு வரலாறே இவங்க பேசுறது இல்லையே, தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு திமுக கூட்டத்தில் அண்ணாவை பற்றி பேசுறேன்னு கேளு. ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் மேல்புறத்துல பேசுறேன். தொல் திருமாவளவன் அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன். நான் அங்க அண்ணாவை பற்றி பேசுறேன். கிறிஸ்துவ விழாவில் அண்ணாவுக்கு என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? நான் சொன்னேன், அண்ணா முதலமைச்சராக இருக்கும் பொழுது வெளிநாடு சென்றார், வாட்டிக்கன் சிட்டிக்கு சென்றார். உலகெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களினுடைய தலைவர் மட்டுமல்ல, வாட்டிக்கன் சிட்டியினுடைய அதிபரும் அவர் தான். போப்பாண்டவரை சந்திப்பதற்கு சொல்லிட்டு போனார். போப்பாண்டவரை சந்திக்க நிறைய வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாவுடைய விசிட்டிங் கார்டு போனோன்னு அண்ணாவை தான் முதல்ல கூப்பிட்டார். ஒன்லி 5 minutes இன்டர்வியூன்னு போப்பாண்டரோட உதவியாளர் சொல்லி அனுப்புறார். அண்ணா போனார். இட் இஸ் எனஃப், எனக்கு போதுமான நேரம்னு சொல்லிட்டு அண்ணா போயிட்டார். போப்பாண்டவர் சந்திச்சார், வணக்கம் தெரிவித்தார், பேச ஆரம்பிச்சார். கடிகாரத்தை பார்த்து 5 minutes ஆக போனோன்னு சொன்னோன்னா அண்ணா முடிக்க போறார். போப்பாண்டவர் முடிக்காதீங்க, இப்படி ஒரு இங்கிலீஷை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, உங்களுக்கு நேர கட்டுப்பாடு பொருந்தாதுங்கிறார். 55 நிமிடம் அண்ணா பேசுகிறார். விடைபெற விரும்புகிறேன்னு சொல்லி அண்ணா சொல்லுகிற பொழுது, விடைபெற விரும்புவதற்கு முன்னால் நீங்கள் விரும்பிய பரிசொன்றை கேளுங்கள். அண்ணா சொன்னார், நான் எந்த பரிசை எதிர்பார்த்து வரவில்லை. போப்பாண்டவர் சொன்னார், நீலவானத்தில் சிரிக்கிற நட்சத்திரத்தை விலைக்கு வாங்கித்தா என்று கேட்டாலும் தருவேன், கேளுங்கள். அண்ணா சொன்னார், நீலவானத்தில் சிரிக்கின்ற நட்சத்திரங்களை தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். நீலவானத்தில் நிலாவிருக்கிறதே, அந்த நிலாவை, நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து ஒளிமுகத்தை காட்டுகின்ற நிலவை தா என்று கேட்க மாட்டேன். உங்கள் அரண்மனையில், வாடிக்கன் அரண்மனையில் ஜெர்மன் நாட்டு குழல் விளக்குகள் எரிகிறது, இந்த விளக்கை தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். லியர்னோடோ டாவின்சியினுடைய ஓவியங்கள் உங்கள் மாளிகை அலங்கரிக்கிறதே, அதை தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். ரோமாபுரிக்கே உரிய சிறப்பான முத்துக்கள் தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். ரோமாபுரிக்குரிய சிறப்பு சிலைகள் தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். கிறிஸ்தவர்கள் உங்களை பார்க்கிற பொழுது உங்கள் மணிக்கரங்களை முத்தமிடுகிறார்களே, அதில் இயேசு சுமந்த சிலுவையினுடைய துகள் அந்த மோதிரத்தில் இருக்கிறது, அந்த மோதிரத்தை கூட எனக்கு தாருங்கள் என்று கேட்க மாட்டேன். நான் இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் கடைசி காலடியில் கிடக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான். எங்கள் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு. காந்தி, சுபாஷ் எல்லோரும் போராடி விடுதலை பெற்ற இந்தியாவின் குடிமகன் நான். என் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, தமிழ் வழங்குகிற பகுதி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது. சுப்பையா போன்ற தலைவர்கள் போராடி அதற்கு விடுதலை கிடைத்தது. பம்பாய்க்கு பக்கத்தில் கோவான்னு ஒரு ஐலண்ட், அது போர்ச்சுகீஸ்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அந்த விடுதலைக்கு போராடியவனுடைய பேர் மைக்கேல் ரானடே. மைக்கேல் ரானடே கோவா விடுதலை பெற்று விட்டது. விடுதலைக்கு போராடிய மைக்கேல் ரானடே விலங்குகளை சுமந்து கொண்டு இன்னும் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் சிறைச்சாலையில் இருக்கிறான்.
கோவா விடுதலை பெற்ற விவரம் கூட விடுதலைக்கு போராடிய ராணிடைக்கு தெரியாது. இதம் திரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு ரெண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் இதந்திரு கோடி எண்ணல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை தொழுதினல் மறக்கினே என்று இன்னும் சுதந்திரத்தை குறித்து அவன் கவலை கொண்டு கொண்டு உங்கள் சிறைச்சாலை போர்ச்சுகல் லிஸ்பன் சிறைச்சாலையில் இருக்கிறான். போர்ச்சுகல் கிறிஸ்தவ நாடு, நீங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களினுடைய தலைவர். அந்த போர்ச்சுகல் நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்தி கோவாவின் விடுதலை வீரனை மைக்கேல் ரானடே விடுவித்து தந்தால் அதைத்தான் நான் சார்ந்திருக்கிற திமுக எதிர்பார்க்கிற பரிசு, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற பரிசு தருவீர்களான்னு அண்ணா கேட்டார். போப்பாண்டவர் உருகிட்டார். என்னிடத்தில் யாரும் இதுவரை கேட்டதில்லை. ஒரு காரண்யத்தினுடைய அத்தாட்சியாக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் கண்ணீர் மல்க அண்ணாவுக்கு விடை கொடுத்து விட்ட அந்த ஏற்பாடை நான் செய்கிறேன்னார். பேச்சுவார்த்தை நடத்தினார். ரானடே விடுதலை பெற்றார். விடுதலை பெற்ற ரானடே பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்து சிறைச்சாலிருந்து வெளியே வந்தார். போர்ச்சுகல் நாட்டின் இந்திய தூதர் அவருக்கு மாலை போட்டு அவரை இந்திய விமானத்தில் வழி அனுப்பி வைத்தார். டெல்லியில் வந்து இறங்கினார். அன்னை இந்திரா மாலை போட்டு வரவேற்றார். கோவாவின் முதலமைச்சர் போய் மாலை போட்டார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சபாநாயகர், எல்லா கட்சி தலைவர்களுக்கு அவருக்கு மாலை போட்டார்கள். மகிழ்ச்சியோடு வந்து இறங்கிய மைக்கேல் ரானடேவுக்கு திடீரென்று முகத்தில் ஒரு சோகம் கவியது. பத்திரிகையாளர் கேட்டார், ஏன் உங்க முகத்துல சோகம்னு கேட்டால, எனக்கு நான் விடுதலை பெற்று வந்து விட்டேன், என் விடுதலைக்கு பாடுபட்டாராம் தென்னகத்தில் உள்ள தலைவராம் அறிஞர் அண்ணாதுரையாம், அவர் வந்திருக்கிறாரா என்று என் கண்கள் தேடுகின்றன. நாவுக்கரசர் நாஞ்சிலார் சொன்னார், உன்னுடைய விடுதலைக்கும் எங்கள் பாட்டு மொழியினுடைய தாயகத்தின் விடுதலைக்கும் பாடுபட்ட அண்ணா இந்த உலகத்திலிருந்தே விடுதலை பெற்று போய் 16 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த அதிர்ச்சி தாங்காமல் சென்னைக்கு வந்து அண்ணாவினுடைய கல்லறையில முட்டி மோதி அழுது, நான் கொங்கணி கடற்கரையில் பிறந்தேன், நீ கலைகள் சிரிக்கும் காஞ்சிபுரத்தில் பிறந்தாய், நீ விடுதலையை விரும்பினாய், நான் விடுதலைக்காக பாடுபட்டேன், விடுதலைக்கு பாடுபட்ட என்னை விடுதலையை விரும்பிய நீ விடுவித்து கொண்டு வந்தாய், இன்றைக்கு நீயே விடைபெற்று போய்விட்டானே நியாயம்தானான்னு கேட்டு கல்லறையில கண்ணீர் சிந்தி அழுதாரு ரானடே. அண்ணா மறைந்த அதிர்ச்சி தாங்காமல் கோவாவின் விடுதலை வீரர் மைக்கேல் ரானடே இறந்து போன என்பது வரலாறு. ஒரு திமுக கூட்டத்தில் ஒரு பேர் பேசியிருக்கானா, நான் இதை பேசுறேன். அண்ணாவுடைய பெருமையா மைக்கேல் ரானடே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, ஆனா இங்க உள்ளவங்க தெரிஞ்சு வைக்கல அப்படிங்கிறீங்க. திமுக தெரிஞ்சு வைக்கல. இத நான் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் பேசுறேன். மேல்புறத்துல தொல் திருமாவளவை என் மேட எனக்கு பிறகு அவர் பேசுறாரு. அவர் சொன்னாரு, நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் சம்பத்து. நான் சொன்னேன், திமுக இதெல்லாம் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்து விட்டதுன்னு சொன்னேன். திரு தொல் திருமாவளவன் சொல்றாரு, இந்த மாதிரி திமுகவை எதிர்த்து வெல்லக்கூடிய ஒரு அணி இன்னும் உருவாகவில்லை அப்படிங்கிறாரு. ஆனா நீங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் கடுமையான போட்டி அப்படிங்கிறீங்க. ஆமா, கூட்டணியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி இன்னொரு அணியே உருவாகலை அப்படின்னு, உருவே ஆகலை அப்படிங்கிறாரு. தாவேக்காவை என்ன நினைக்கிறீங்க? அதான் அவர் சொல்றாரு, உருவாகவே இல்லை, திமுக வெல்லக்கூடிய சக்தி எந்த அணிக்குமே இல்லை. அணி இல்லைங்க, நாங்க பெரிய சேனைங்க. அவர் அணியே உருவாகலைங்கிற, நீங்களா ஒரு தனி கட்சி தானே. அது என்னங்க, அது என்ன அணி? அந்த அணி என்ன செய்யும்? வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு எழுதிக்கிடுங்க, திமுக தோற்பதில் மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தலில் தோக்க போகுது. அதனால அவங்க இருக்க மாட்டாங்க அங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் அவங்க கூட வந்துடுறாங்க. வெளியே வந்துட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. ஏதாவது அதுக்கான முகாந்திரங்கள் ஏதாவது? முகாந்திரங்கள் வரும், சீக்கிரம் வரும். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் திரிசா குறித்து சொன்னதுனால நீங்க வந்து உங்க ட்விட்டர்ல கடுமையா விமர்சனம் செஞ்சு போட்டீங்க. இல்லை, எனக்கே சங்கடமா தான் இருந்துச்சு. என்னுடைய நல்ல நண்பர் அவர். புதிய தலைமுறையில் ஒரு விவாதத்திற்கு திருநெல்வேலிக்கு நான் போயிருந்த பொழுது எனக்கு எதிர் திசையில் அவர் பேசுறார். அவர் RSS ஒரு பெரிய அமைப்புனார். நான் சொன்னேன், இல்லை, உடனே துள்ளி எழுந்தேன், அது அமைப்பு இல்லைங்க, அது ஒரு அபாயம்னு. இப்படி எங்களுக்கு 2 பேருக்கும் மோதலே நடந்தது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் தான் என்னை அழைச்சிட்டு அவருக்கு காரில் நயனார் ஹோட்டல், அவருக்கு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நான் திருநெல்வேலிக்கு போனால் இட்லி பொடி ஒரு 50 மிச்சர் 50 அல்வா வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு நான் விரும்புகிறத வாங்கி அவரும் வாங்கி எனக்கும் வாங்கி தந்து சாப்பிட்டுட்டு என்னை வழி அனுப்பி வச்சார். ஆனால் அவங்க விமர்சனம் கடுமையாக இருந்துச்சு. கேளுங்க, அது மாதிரி நான் உடல் நலிவுற்று நினைவு மயங்கி நாகர்கோவில
அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமாகி நான் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் சேதுராமன் அவர்களோடு என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்து நலம் விசாரித்த பண்பாளர். நான் அவரை மறக்க மாட்டேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன்னு ஒரு ஆழ்வார் பாடுபடுவார். அது மாதிரி அவர் மேலே எனக்கு ஒரு காதல் தான், அது ஒன்றும் மறக்கல. ஆனால் இவர் இப்படி பேசுனது எங்கள் கட்சி தோழர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி விட்டது. அதை ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணேன். அது கடுமையாக இருந்துச்சு. இல்லை இல்லை, அவர் 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 அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இவ்வளோ மட்டமான விமர்சனத்தை அவர் செய்திருக்க கூடாது. அதுக்காக இனிமேல் இந்த மாதிரி தவறு அவர் நேராமல் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா அவர் பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர், செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் சார், உங்கள் தலைவர் சேலத்தில் பேசும்போது கூட சொல்கிறாங்க, எது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதோ அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு. அதான் வீட்டை விட்டு வெளியில வா, பணிபுரை விட்டு வெளியில வான்னு எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தெரிஞ்சுமே அவர் வந்து வீட்டை விட்டு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்கவோ இல்லை ரெகுலராக வந்து அரசியல் செய்யவோ ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தானே வராரு. அந்த மாதிரி ஒரு எதிர்வினை இருந்துகிட்டே இருக்க. ஏன் அப்படி? இன்னும் தேர்தல் வேறு நெருங்கி போச்சு. ஆமாம், மக்கள் ஓட்டு போட தயாராகிட்டாங்க தவிர்க்கவுக்கு. இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க. என்னங்க இது? நான் தாங்க இது சொல்லணும். அதை இல்லை இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களா? ஆனால் வந்து நான் தான் மக்களை சந்திக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்களே. நீ காலேஜ் இருக்குல்ல சென்னையில், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் முகாந்திரம் இருந்தால் நீ காலேஜில் உங்கள் கேமராவோட போங்கங்க. மாலை 4 மணிக்கு கல்லூரி முடிந்து மாணவர்கள் வருவாங்க. அவன்கிட்ட கேளுங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? எல்லாரும் ஒரே குரல் எல்லாம் லேப்டாப்லாம் கொடுத்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் சொன்னேன், லேப்டாப் நீ கொடுத்தாம்ல, இவன் கொடுத்தோன்னா வாங்கிட்டு அதில் விஜய் படத்தை ஒட்டி வச்சுட்டான். அது முன்னாடி டிவி கொடுத்த மாதிரி. ஆமாம், அவங்க ஆதியத்தை எடுத்து அவங்களே செய்கிறது. ஆமாம், அதெல்லாம் மக்கள் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா நீ லேப்டாப் கொடுத்தா 10 லட்சம் பேருக்கு இல்லை, 40-50 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கணும். ஏன் 4 வருஷம் கொடுக்கல? தேர்தல் வருது இல்லையா? நான் அதைத்தான் சொன்னேன், தேர்தலுக்காகத்தான் நீ அறுவடை செய்யத்தான் விரும்புறியே தவிர ஆதாயத்தை தான் எதிர்பார்க்கிறியே தவிர உனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. எங்க அரசியல் அது இல்லை. என்னதான் உங்க அரசியல்? எங்க அரசியல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது திருக்குறள்னே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது. குறளோவியம் எழுதினார் கலைஞர், அதெல்லாம் இருக்கட்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது திருக்குறள்னே தமிழ்நாட்டில் தெரியாது. தவேகா கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா? தெரியும். அடுத்த தலைமுறைக்கு அதை மடை மாத்திட்டார்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நாங்க மேடையில் பேச ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சமத்துவ சமூகம் தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு எங்க தலைவருடைய கனவு. போதை இல்லாத தமிழகம் எங்கள் தலைவருடைய லட்சியம். ஊழல் இல்லாத நிர்வாகம் என்பது எங்கள் தலைவருடைய திட்டம். நாங்கள் போயிட்டு இருக்கோம். மக்கள் நம்புறாங்க. மக்கள் நம்புறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இது வரைக்கும் வரல, வந்துட்டாரே விஜய் அப்படின்னு. ஏன்னா வந்தவன் எல்லாம் எந்த இடத்துலேருந்து வந்தானோ அந்த இடத்துல போய் அடக்கம் ஆயிட்டான். புரியல. வைகோ வந்தாருங்க, திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஃபோர்ஸா வந்தார். அதை உருவாக்குறதுல பெரும் பங்கு எனக்கு. கேட்டீங்களா? அவர் இப்போது திமுகவுக்கு தென்னையில் போய் படுத்து கிடக்கார். அவர் அடக்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமா, அடக்கம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், மதிமுக அந்த கட்சி முடிஞ்சு போச்சு, அசமனம் ஆயிட்டு. தேமுதிக வந்தாங்களே, அப்படி பிரகாசமா வந்தாங்களே. தேமுதிக நேற்றுக்கு மகா சிவராத்திரி விழாவில் போய் உட்கார்ந்துருக்குது அந்த அம்மா. சிவன் வழிபடுறதுக்கா? அதான் சிவன் வழிபடு. சிவன் இங்க இல்லையா? இங்க இல்ல, அது தப்பா? கபாலீஸ்வரர் கோவில்ல, திருவான்மீர்ல இல்ல. ராணுவ அமைச்சரே வராரு. ராணுவ அமைச்சரே இங்க வந்து. அதான் சொல்றேன், இது என்ன அரசியல்னு கேக்குறேன் நான். நீ ராணுவ அமைச்சர் எதுக்கு வர்ற? நீ ஒரு கெஸ்டா கூப்பிட்டாங்க, வரதான் செய்வாங்க. என்னங்க அவன் மனைவியை கொண்டவன், திடீர்னு ஈசா யோகா மையத்தோடைய மலையை சூறையாடுறவன். அந்த கட்சியெல்லாம் போயிடுச்சுங்க. எனக்கு உயிர் துடிப்புள்ள கட்சி தவேகா. தேமுதிக வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க போறாங்கலாம் பேச்சு வருதுக்கு நீங்க அந்த கட்சியே போயிருச்சுங்கிறீங்களா? அப்படி? ஆமா, அப்படிதான் இருக்கு நிலவரம். வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை.
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. இல்ல தாவைக்காவோட வருமாங்கிறது தலைவர் முடிவெடுக்கணும். அந்த கட்சிய நிலைமையை சொல்றேன். அது விஜயகாந்தோட போயிடுச்சா? போயிடுச்சு. இப்போ இனிமேல் வரக்கூடியது வந்து தாவேக்கா தான். தாவைக்கா தான். தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத அரண், தாண்ட முடியாத அகழி தாவேக்கா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.